Hi students, 10th chapter Differential Calculus, Differentiability and the Methods of Differentiation exercise 10.4. See the 23rd sum. If y equal to sine inverse of x, then find y double dash. Y double dash. Y double dash na என்ன பண்ணணும் 2 times differentiate பண்ணணும். First time differentiate பண்ணா y dash. Second time differentiate பண்ணா y double dash is the second derivative. Y dash na first derivative, y double dash na second derivative. Y equal to sine inverse of x. Okay. இப்போ y dash na sine inverse of x formula 1 by root of 1 minus x square. So this is a formula. இந்த ஃபார்முலாவை நான் எப்படி எழுதிக்கிறேன் 1 minus x squared whole power minus 1 by 2 எழுதிக்கிறேன் ரூட் இருக்கிறதுனால பவரில் 1 by 2 எழுதலாம் டினாமேட்டர் நியூமரேட்டர் கொண்டு போது minus 1 by 2 1 minus x squared whole power minus 1 by 2 y டபுள் டாஸ்னால் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன செய்யணும் பவரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும் அப்போ minus 1 by 2 1 minus x squared பவரில் minus 1 சேர்க்கணும் minus 1 by 2 minus 1 சிம்பிளிஃபை பண்ணேன்னா minus 3 by 2 எல்சிஎம் எடுத்திருக்கோம் ஓகே திரும்ப ப்ராக்கெட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus 2x 2 கேன்சல் பண்ணிடுறேன் இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும் பேலன்ஸ் இருக்கிறது எக்ஸ் ஸோ 1 minus x squared இங்கே பவரில் மைனஸ் இருக்கிறதுனால டினாமேட்டர் இருக்கிறோம் 1 minus x squared whole power 3 by 2 therefore y double dash equal to x by 1 minus x squared whole power 3 by 2 okay 24th sum if y equal to e power tan inverse of x so that 1 minus x squared y double dash plus 2x minus 1 y dash equal to 0 ஓகே இங்கே ஒரு y equal to ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்னு கொடுத்துட்டாங்க இங்கே y டபுள் டேஷ் இருக்கிறதுனால என்ன பண்ண போகிறோம் y டபுள் டேஷ் இருக்கிறதுனால 2 டைம்ஸ் கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த மெத்தடுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி கொண்டு வரணும் ஓகே இப்போ y equal to e power tan inverse of x இப்போ ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் y dash equal to e power tan inverse of x e power tan inverse of x e டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power tan inverse of x tan inverse of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 1 by 1 plus x square ஓகே இப்போ என்ன பண்ணுற பாரு இந்த e power tan inverse of x க்கு பதிலாக நான் y போட்டுக்கலாமா இல்லையா அதான் இங்கே போட்டிருக்கேன் y by 1 plus x square y dash equal to y by 1 plus x square இது அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறேன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் 1 plus x squared y dash 1 plus x squared y dash equal to y ஓகே இப்போ அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எல்ஹெச்எஸில் 2 டேர்ம்ஸ் இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் அப்போ யூவி மெத்தட் இந்த மெத்தடு யூவி மெத்தட் 1 plus x squared வச்சுக்கிறேன் y dash டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது y double dash y dash டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது y double dash ப்ளஸ் y dash வச்சுக்கிறேன் இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 x ஸ்கொயர்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x ஓகே ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது y dash ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது y dash அப்போ 1 plus x squared y double dash இங்கே 2x y dash இந்த ப்ளஸ் y dash go to that side minus y dash equal to 0 இப்போ அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் 1 plus x squared y double dash ரெண்டு y dash டேர்ம் இருக்குது y dash காமனாக வெளியே எடுத்துறேன் இப்போ 2x minus 1 y dash equal to 0 இதான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணணும் ஓகே 25th sum if y equal to sine inverse of x divided by root of 1 minus x squared show that 1 minus x squared y2 minus 3x y1 minus y equal to 0 y2 நாலும் செகண்ட் டெரிவேட்டிவ்னா y1 னா y dash னு அர்த்தம் y2 னா y double dash னு அர்த்தம் இங்கேயும் நான் 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா இப்போ y equal to sine inverse of x divided by root of 1 minus x squared ஓகே இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு சிம்பிளை பண்ண போகிறேன் ஓகே ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை இங்கே கொண்டு போயிடுறேன் ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இதில் யூ பை வி மெத்தட்லாம் போட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் யூவி மெத்தடாக மாற்ற போகிறேன் அதுக்காண்டி தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எனக்கு இந்த ரூட்டை ரிமூவ் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும் அதனால் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணும்போது இது 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் y squared equal to sin inverse of x whole square இப்போ uv மெத்தட் போட போகிறோம் ஓகே 1 minus x squared அப்படியே வச்சுக்கிறேன் y squared டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது y squared பவர் இருக்கிறதுனால 2y திரும்ப y பண்ணும்போது y1
இங்கே ஒய் டேஷ்னு கொடுத்தாங்கன்னா ஒய் டேஷ்னு போடணும், ஒய் ஒன்றுன்னு கொடுத்தாங்கன்னா ஒய் ஒன் போடணும். ஓகே, 2y y1. அடுத்து என்ன பண்ணுறேன், ஒய் ஸ்கொயரை வச்சுக்கிறேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 2x. நெக்ஸ்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 2, பவர் 2 ஃபஸ்ட்டு பார்க்கணும். 2 ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தால் 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், திரும்ப சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இல்லையா. பவரை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு திரும்ப இன்சைட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/√1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இப்போ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2y y1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் 2x. இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை √1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை √1 மைனஸ் ஒய். இந்த டேர்முக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம், ஒய்ன்னு போட்டுக்கலாம். ஒய்ன்னு போட்டேன். ஓகே, எல்லா டேர்ம்லேயும் பாரு ஒரு 2y, இங்கே ஒரு 2y எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. அதனால் டிவைட் பண்ணிடுறேன். டிவைடட் பை 2y, டிவைடட் பை 2y. அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் y1, 2y எல்லாம் டிவைட் பண்ணால் 2y போயிடும். இங்கே ஒரு ஒய் டேர்ம் 2 போயிடும். அப்போ மைனஸ் xy மட்டும் இருக்கும். இங்கே 2y போயிடுச்சுன்னா 1. ஓகே, இப்போ y1 தான் கிடச்சிருக்கு, எனக்கு y2 வேணும். அதனால் அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை வச்சுக்கிறேன். y1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது y2, யூவி மெத்தட். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை வச்சுக்கிறேன். y1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது y2 ப்ளஸ் y1 வச்சுக்கிறேன். இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 2x தெரியும் இல்லையா. இப்போ இந்த டேர்ம் அகெயின் யூவி மெத்தட். மைனஸ் எக்ஸை வச்சுக்கிறேன். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது y1, இந்த மைனஸே போட்டுக்கிறேன். ஒய் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 ஈக்குவல் டு 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0. அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் y2 மைனஸ் 2x y1 மைனஸ் எக்ஸ் y1 மைனஸ் ஒய். இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ரைட் அஸ் இட் இஸ். இந்த டேர்மில் பாரு xy1 இங்கே -2 -1, அப்போ -3 xy1 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. நம்ம அதான் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, கிட்ட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் 26 சம். இஃப் x ஈக்குவல் டு a தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா, y ஈக்குவல் டு a 1 மைனஸ் காஸ் தீட்டா, தென் ப்ரூவ் தட் தீட்டா ஈக்குவல் டு π/2 அட் தீட்டா ஈக்குவல் டு π/2, y டபுள் டேஸ் ஈக்குவல் டு 1/a. இங்கே எக்ஸ் டேர்ம் தனியாக ஒய் டேர்ம் தனியாக கொடுத்துருக்காங்க. தீட்டாவுக்கு பதிலாக π/2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒய் டபுள் டேஸ் ஈக்குவல் டு 1/aன்னு சொல்லணும் இல்லையா. இப்போ x ஈக்குவல் டு a தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு a 1 மைனஸ் காஸ் தீட்டா. இப்போ எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. அப்போ dx பை டி தீட்டா ஏவை வச்சுக்கிறேன். தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1, வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டானால தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1, சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது காஸ் தீட்டா. ஓகே, இங்கே dy பை டி தீட்டா ஏ வச்சுக்கிறேன். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0, காஸ் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் தீட்டா. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஆயிரும். அப்போ சைன் தீட்டா. ஓகே, அப்போ dy பை dxனா ஃபார்முலா என்னது, dy பை டி தீட்டா டிவைடட் பை dx பை டி தீட்டா. dy பை டி தீட்டா இங்கே இருக்குது, a சைன் தீட்டா, dx பை டி தீட்டா a இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. ஓகே, அப்போ சைன் தீட்டாக்கு ஃபார்முலா 2 சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2. ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா தரோவாக தெரியணும். சைன் தீட்டாக்கு 2 சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2. 1 ப்ளஸ் காஸ் தீட்டா ரிப்பீட்டடாக இந்த ஃபார்முலாஸ் நமக்கு வருது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1 ப்ளஸ் காஸ் தீட்டானா 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2. 2 கேன்சல், ஒரு காஸ் டேர்ம் கேன்சல். பேலன்ஸ் சைன் தீட்டா பை 2 டிவைடட் பை காஸ் தீட்டா பை 2. அப்போ என்ன ஆயிரும், டான் தீட்டா பை 2ன்னு எழுதிக்கலாம். இப்போ dy பை dx ஈக்குவல் டு டான் தீட்டா பை 2. எனக்கு ஆன்சரில் ஒய் டபுள் டேஷ்னு சொல்லணுன்றதுனால இந்த dy பை dx நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், ஒய் டேஷ்னு எடுத்துக்கிறேன். ஒய் டேஷ் ஈக்குவல் டு டான் தீட்டா பை 2. ஓகே, இப்போ ஒய் டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும். அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டானை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை 2. டான் தீட்டா பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை 2. திரும்ப இந்த தீட்டா பை 2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு 1/2. ஓகே, இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா, வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா ஒய் டபுள் டேஷ்னால் வித் ரெஸ்பெக்ட் டு இங்கே தீட்டாவில் சொல்லணும். எனக்கு இங்கே டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர்னு அர்த்தம். ஒய் டபுள் டேஷ்னால் என்ன அர்த்தம், டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர்னு அர்த்தம். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு, அதனால் இந்த தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டி தீட்டா பை டிஎக்ஸ் பண்ணணும். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஓகேயா, இந்த பிளேஸில் எக்ஸ் இருந்தால் இந்த டேர்ம் வராது. இங்கே தீட்டா இருக்கிறதுனால டி தீட்டா பை டிஎக்ஸ்னு ஒரு டேர்ம் வரும். ஓகேயா, 1/2 சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை 2 டி தீட்டா பை டிஎக்ஸ்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது பாரு. டிஎக்ஸ் பை டி தீட்டானா இந்த டேர்ம்,
அப்படி ரெசிப்ரோக்கல் பண்ணால் டி தீட்டா பை டிஎக்ஸ், அதை ரெசிப்ரோக்கல் பண்ணி 1/a 1 + cos தீட்டான்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை 2 a 1 + cos தீட்டாக்கு இப்போ தான் ஃபார்முலா பார்த்தோம், 2 cos ஸ்கொயர் தீட்டா பை 2. ஓகேயா, இப்போ இந்த டேர்ம் என்ன ஆயிரும், 2 × 2 4a ஆயிரும். இங்கே சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை 2 இருக்குது, காசை நியூமரேட்டர் கொண்டு போனால் சீக்கன் ஸ்கொயராக மாறிடும். காசோட ரெசிப்ரோக்கல் சீக்கன். அப்போ இங்கே ஒரு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை 2 கிடைக்கும், இங்கே ஒரு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை 2, சீக்கன் பவர் 4 தீட்டா பை 2 எழுதிக்கலாம். ஓகே, அப்போ y டபுள் டேஷ் ஈக்குவல் டு 1/4a சீக்கன் பவர் 4 தீட்டா பை 2ன்னு கிடச்சிருக்கு. எனக்கு அட் தீட்டா ஈக்குவல் டு π/2 கிவன். y டபுள் டேஷ் ஈக்குவல் டு 1/4a சீக்கன் பவர் 4, இங்கே தீட்டாக்கு பதிலாக π/2 போட்டோம்னா இங்கே ஒரு 2 இருக்குது ஏற்கனவே, இப்போ π/4 மாறிடும். ஓகே, π/4 π/2/2 π/4 ஆயிரும். அப்போ 1/4a சீக்கன் பவர் 4 ஹோல் பவர் 4ன்னு எழுதுகிறேன். சீக்கன் π/4 ஹோல் பவர் 4. சீக்கன் π/4 என்னது, காஸ் π/4 √2. சீக்கன் காஸ் π/4 1/√2. சீக்கன் π/4 √2 மாறிடும் ரெசிப்ரோக்கல். சீக்கன் டைரெக்டாக தெரிலனா காசு கண்டுபிடிச்சி ரெசிப்ரோக்கல் பண்ணு. காஸ் π/4 1/√2. இப்போ சீக்கன் π/4 என்ன ஆயிரும், √2 ஆயிரும். இப்போ 1/4a √2 பவர் 4. அப்போ √2வை 4 டைம்ஸ் எழுதணும். √2 × √2 2, அகெயின் √2 × √2 2, 2 × 2 4 ஆயிரும். அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக 4 4 கேன்சல் 1/a. அப்போ y டபுள் டேஷ் ஈக்குவல் டு 1/a. we get a answer. ஓகே, நெக்ஸ்ட்டு 27th sum. If sin y equal to x sin a plus y, then prove that dy by dx equal to sin squared a plus y divided by sin a not equal to n pi. Okay, sin y equal to x sin a plus y ன்னு கொடுத்துருக்காங்க. நான் இந்த எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த ரெசிப்ரோக்கலை இங்கே கீழே கொண்டு போயிடுறேன். அப்போ sin y equal to sin a plus yன்னு எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன், இங்கே y டேர்ம் இருக்குது, இங்கே x டேர்ம் இருக்குது. இப்போ dx by dy, that is x with respect to y. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யில். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், u by v மெத்தட். இந்த மெத்தடு u by v மெத்தட் எழுதிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். u by v மெத்தடில் போட போகிறோம். u by v மெத்தட் என்னது, v u dash மைனஸ் u v dash டிவைடட் பை v ஸ்கொயர். இதுதான் நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா. இப்போ v ஸ்கொயர்னால் என்னது, சைன் ஸ்கொயர்ட் a ப்ளஸ் ஒய். v சைன் a ப்ளஸ் ஒய் சைன் ஒய் ஹோல் டேஷ் மைனஸ் u சைன் ஒய் சைன் a ப்ளஸ் ஒய் ஹோல் டேஷ். ஓகே, அப்போ dx by dy ஈக்குவல் டு சைன் a ப்ளஸ் ஒய்யை வச்சுக்கிறேன். சைன் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆயிரும், காஸ் ஒய்யாக மாறிடும். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் தான், வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்னால் அதை அப்படியே போடுறோம். ஓகே, மைனஸ் சைன் ஒய் வச்சுக்கிறேன். சைன் ஏ ப்ளஸ் ஒய்யை பண்ணும்போது காஸ் ஏ ப்ளஸ் ஒய். காஸ் ஏ ப்ளஸ் ஒய் இன்சைடை பண்ணாலும் ஒன்று தான் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த டேர்ம் எப்படி இருக்கு பாரு, சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி ஃபார்மில் இருக்குது. சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பின்ற ஃபார்மில் இருக்குது ஃபார்முலா. அப்போ என்ன ஃபார்முலா, சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பினா சைன் ஏ மைனஸ் பி. சைன் ஏக்கு பதிலாக ஏ ப்ளஸ் ஒய், பிக்கு பதிலாக ஒய். சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா போட்டிருக்கோம். ஓகே, டினாமினேட்டர் ரைட் அஸ் இட் இஸ். இங்கே ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல். அப்போ என்ன கிடைக்குது, சைன் ஏ டிவைடட் பை சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் ஒய். ஓகே, இது கிடச்சது எனக்கு dx பை dy. எனக்கு வேணுன்றது dy பை dx. அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணு. dy பை dx ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் ஒய் டிவைடட் பை சைன் ஏ. அதுதான் எனக்கு இங்கே வேணும். dy பை dx ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் ஒய் டிவைடட் பை சைன் ஏ. ஓகே, ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி எக்ஸ்ட்ராமை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி dx பை dy கண்டுபிடிச்சிட்டு ரெசிப்ரோக்கல் பண்ணியிருக்கோம். ஓகே, 28th sum. If y equal to cos inverse of x whole square, prove that 1 minus x squared d squared y by dx squared minus x dy by dx minus 2 equal to 0. என்ன பண்ணணும், y கொடுத்துருக்காங்க, நான் இதை ப்ரூவ் பண்ணணும். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னா செகண்ட் டெரிவேட்டிவ் டிஃபரன்ஷியேட் 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி இதை கொண்டு வரணும். அண்டு ஹென்ஸ் ஃபைண்ட் y2 when x equal to 0. எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது y2 எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க, அதுவும் கண்டுபிடிக்கணும். ஓகே,
இப்போ y ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு y1 ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y1, இங்கே பவர் 2 ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துறேன். 2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? -1/√(1 - x ஸ்கொயர் ஃபார்முலா. ஓகே, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னால் 1/√(1 - x), காஸ் இன்வர்ஸ்னால் -1/√(1 - x ஸ்கொயர். இங்கே ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். என்ன பண்ணுறேன்? ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். y1 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் பண்ணால் 4 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இங்கே இது -1 ஹோல் ஸ்கொயர் 1 ஆயிரும். ரூட்டை ரிமூவ் பண்ணால் 1 - x ஸ்கொயர். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த டேர்மை 1 - x ஸ்கொயரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 1 - x ஸ்கொயர் y1 ஸ்கொயர், 1 - x ஸ்கொயர் y1 ஸ்கொயர் 4. இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்ன்றது y கிவன் சம். அதனால் அந்த டேர்முக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறேன்? y போட்டுக்கிறேன். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். y1 ஸ்கொயர் இங்கே இருக்குது, இந்த 4 அப்படியே வச்சுக்கிட்டேன். இந்த டேர்முக்கு பதிலாக கிவன் சம்மு ஒய்யை போட்டுக்கிட்டேன். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அகெயின் டிஃப்ரென்ஷியேட் என்ன பண்ண போகிறோம்? யூவி மெத்தடு. 1 - x ஸ்கொயரை வச்சுக்கிறேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2y1 y2. ஓகே, 2y1 y2 ப்ளஸ் y1 ஸ்கொயரை வச்சுக்கிறேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -2x. யூவி மெத்தட் போடும்போது 2 டேர்ம் இருக்கான்னு, இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 4 இன்ட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது y1. எல்லா டேர்ம்லேயும் பாரு y1 2y1 காமனாக இருக்குது. 2y1 காமனாக இருக்கும். டிவைடட் பை 2y1. அப்போ 1 - x ஸ்கொயர் y2 2y1 டிவைட் ஆயிடுச்சு. இங்கே ஒரு 2 போயிடும். இப்போ -x இருக்கும். இங்கே ஒரு y1 போயிடுச்சு. அப்போ -6 y1. இங்கே ஒரு 2y1 கேன்சல் டிவைட் பண்ணிட்டோன்னா ஒரு 2 இருக்கும். ஓகே, எனக்கு ஆன்சர் எதில் வேணும்? d² y/dx² வேணும். இது கொடுத்துருக்குது. அதனால் இந்த y2 நானும் y1ஐயும் d² y/dx² dy/dxன்னு எழுத போகிறேன். இப்போ 1 - x ஸ்கொயர் d² y/dx² -x dy/dx -2 = 0 ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்து இன்னொன்று கேட்டிருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க? அட் x = 0 வரும்போது y2 என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, இப்போ இந்த டேர்மில் எக்ஸுக்கு பதிலாக 0 போட போகிறோம். 0 போட்டால் என்ன ஆயிரும்? 0 ஆயிருமா? இந்த டேர்ம் 0 ஆயிருமா? இப்போ என்ன கிடைக்கும்? 1 - 0 y2 -0 = 2ன்னு கிடைக்கும். அப்போ y2 1 × y2 = 2. ஓகே, அப்போ y2ஓட வேல்யூ என்ன கிடச்சிச்சு? 2. ஃபஸ்ட்டு இதை ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். திரும்ப x = 0 கொடுத்து y2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. y2 = 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, we get an answer. Okay, thank you students.